Hello children, welcome to Star Up Hope Academy. Today we are going to see 5th Standard English Term 3 Unit 1 Learn Always. Learn Always அப்படிங்கிற இந்த லெசனில் உள்ள I can do நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா children? A section பாருங்க. Answer the following. பிக்சரை பாருங்க. என்ன பிக்சர் அது? What is this? Chocolate இல்லையா? ஸோ நமக்கு கீழே 3 boxes கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு என்ன பிக்சர் அங்கே கொடுத்துருக்காங்களோ அதோட நேமை நம்ம எழுதணும். என்னது அது? சாக்லேட் இல்லையா? நம்ம சாக்லேட்னு அதில் எழுதிக்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இன் யோர் மதர் டங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சாக்லேட் அதுக்குரிய தமிழ் பேரை நம்ம எழுதணும். சாக்லேட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மிட்டாய்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம மிட்டாய் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூஸ் இன் அ சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த சாக்லேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நம்ம எது வேணால் எழுதிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ பாட் அ சாக்லேட் ஃப்ரம் த ஸ்டோர். நான் வந்து ஒரு சாக்லேட்டை ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். ஸ்டோர்னா கடை இல்லையா? நான் கடையிலேருந்து ஒரு சாக்லேட்டை வாங்கினேன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஐ பாட் அ சாக்லேட் ஃப்ரம் த ஸ்டோர். இல்லாட்டி திஸ் சாக்லேட் இஸ் வெரி டேஸ்டி. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நீங்கள் சிம்பிளாக சின்ன சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? த சாக்லேட் இஸ் டேஸ்டி, த சாக்லேட் இஸ் பிக். எது உங்களுக்கு பிடிக்கும் அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? பி செக்ஷன் பாருங்கள். fill in the blanks with TO2, TOO2 and TWO2. அதாவது நம்ம இந்த லெசன் படிக்கும்போதே முதல்ல நம்ம கிராமர் செக்ஷனில் பார்த்தோம் இல்லையா? 3 விதமான டூ வரும். அது நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த டூ பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் நமக்கு ஐ கேன் டூலேயும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ நீட் டேஸ் write dash pages on this topic. I need, இங்கே என்ன வரும்? இந்த இடத்துல TO2 வரும். ஓகேவா? I need to write dash pages on this topic. இந்த டாப்பிக்கில் நான் எத்தனை பேஜ் எழுதணும் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே நம்பரை குறிக்கிற TWO2 அந்த 2வை இங்கே போடணும். ஓகேவா சில்ட்ரன்? I need TO2 write TWO2 pages on this topic. ஓகேவா? I need to write 2 pages on this topic. Second one பாருங்க, these clothes are dash expensive. அதாவது இந்த இடத்துல அது ரொம்ப அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரிக்கு வரணும். அதாவது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை அதிகம் இல்லையா? டேஸ் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமானது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? TOO2 ரொம்ப அப்படிங்கிறது இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம், தீஸ் கிளாத்ஸ் ஆர் too expensive அப்படிங்கும்போது TOO2. ஓகேவா? பாருங்க, டொனால்ட் ரன் டேஷ் கிலோமீட்டர்ஸ். டொனால்ட் ரன் டேஷ் கிலோமீட்டர்ஸ். கிலோமீட்டர்ஸ்ங்கும்போது அது ஒரு நம்பரை தான் குறிக்கும் இல்லையா? ஸோ நம்ம TWO2 போட்டுக்கலாம். டொனால்ட் ரன் 2 kilometers. ஓகேவா? சி செக்ஷன் பாருங்க, டிக் த கரெக்ட் வேர்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, திஸ் பாக்ஸ் இஸ் டேஷ் ஹெவி டு லிஃப்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெட்டி வந்து தூக்குவதற்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுது. அப்போ டூ ரொம்ப அப்படிங்கிறதுக்கு TOO2 அதுக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம். திஸ் பாக்ஸ் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட். ஓகேவா? செகண்ட் பாருங்க, we bought dash pens. இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து 2 பென்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கும் TWO2 தான் இங்கே போடணும்னு இல்லையா? நம்பர்ஸை குறிக்கும். ஓகேவா? we bought 2 pens. ஓகேவா? நம்ம அதை எழுதிக்கலாம், அதுக்கு டிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீசைட் எனி 4 lines of the poem with கரெக்ட் intonation கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லெசனில் ஒரு போயம் படித்தோம் இல்லையா? அந்த போயமை நம்ம கரெக்ட் இன்டோனேஷனோட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் அந்த போயம். அதாவது லெட் அஸ் சிங் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் த ஸ்கை ப்ளூ? ஒய் அப்படி எதுக்கு, ஏன் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இந்த லெசனில் வந்து இந்த லெசனோட டாப்பிக்கே நமக்கு லேர்ன் ஆல்வேஸ் இல்லையா? நம்ம எப்போதும் கற்றுக்கணும். அப்போ எப்போதும் கற்றுக்கணும்னா எப்படி கற்றுப்போம்? வினாவ வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். ஒய், ஏன் அப்படின்னு கேட்கணும். ஸோ அதனால தான் இங்கே ஒய்ங்கிற போயம் நமக்கு தந்திருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள், மிஸ் உங்களுக்காக ரீட் பண்ணுறேன். Why is the sky blue? Why is the earth round?
Why is silk soft? Why is fire hot? Think. Why is it so? Okay வா. அடுத்த பேராகிராஃபை ரீட் பண்ணிக்கலாம். Why does the river flow? Why does the wind blow? Why does the sun shine? Why does the rain pour? Think. Why is it so? Let us seek with the question all week as we grow with answers to know. Think. ஓகேவா, இதுதான் அந்த போயம். இதை நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 4 லைன்ஸ் இன்டர்நேஷனோட சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது ஈஸியான போயம் தான், நம்ம ஃபுல்லாகவே சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம போயம் பார்த்தாச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு செக்ஷனில் மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த போயம் பார்த்தோம் இல்லையா, இந்த போயமில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சாஃப்ட். சாஃப்ட்டுக்கு ரிலேட்டடுங்க என்ன இருக்குது, ஹாட்டுக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்கள், ப்ளோக்கு ரிலேட்டடாக இங்கே வந்து நமக்கு ஃப்ளோ இருக்குது. ஸோ அதுக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், க்ரோக்கு நோக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீக்குக்கு ரிலேட்டடுங்க என்ன இருக்குது, வீக் இல்லையா, அதுக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் அண்ட் ரைட் த அட்வர்ப்ஸ் ஃப்ரம் த சென்டென்சஸ். நம்ம அட்வர்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அட்வர்ப்ங்கிறது வந்து நமக்கு வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது. டிஸ்கிரைப்னா விவரிக்கிறது, வெர்புங்கிறது வினைச்சொல், அதாவது ஆக்ஷன் வேர்டை விவரித்து சொல்கிறது தான் அட்வர்பு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த பாய் ஸ்பீக்ஸ் லவுட்லி. இங்கே வந்து ஸ்பீக்குங்கிறது வெர்பு இல்லையா, அது ஆக்ஷன் வேர்டு. ஸ்பீக்னா என்னது, பேசுகிறது. அந்த பேசுகிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அவன் எப்படி பேசுனான் அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் ரைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், லவுட்லி இல்லையா. அந்த புஸ்தகம் இங்கே லவுட்லிங்கிறது தான் அட்வர்ப்ஸ். ஓகேவா, நம்ம லவுட்லி எழுதிக்கலாம், சர்க்கிள் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, செகண்ட் பாருங்கள், சி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. இங்கே ஸ்பீக்குங்கிறது பேசுகிறது இல்லையா, அவள் எப்படி பேசினா, ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக, நல்லா, அதாவது சரளமாக பேசினாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளூயண்ட்லி அப்படிங்கிறத நமக்கு இங்கே அட்வர்பு. ஓகேவா, தேர்ட் ஒன் பாருங்கள், அவர் மாம் ஸ்போக் டு அஸ் ஆங்க்ரிலி. எங்கள் அம்மா எங்ககிட்ட கோபமாக பேசினார்கள். ஸ்போக் வந்து வேர்ப் இல்லையா, அதை வந்து கோபமாக பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்க்ரிலி இஸ் த அட்வர்ப். அதை நம்ம எழுதிக்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், த பெயிண்டர் பெயிண்ட்ஸ் வண்டர்ஃபுல்லி. பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பெயிண்ட் பண்ணுறது, வர்ணம் பூசுறது இல்லையா. த பெயிண்டர் பெயிண்ட்ஸ் வண்டர்ஃபுல்லி. அவர் ரொம்ப அற்புதமாக, அழகாக, திறமையாக பூசியிருக்கிறார் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ வண்டர்ஃபுல்லி இஸ் த அட்வர்ப். ஓகேவா சில்ட்ரன், இப்போ உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதோட இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் மிஸ்ஸோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிஸ்ஸு போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.